ஹாய் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய பனியன் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, பழைய டிஷர்ட்டு, அப்புறம் ஷார்ட்ஸு, லெகின்னு இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது டேமேஜ் ஆனது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கால் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே அந்த பாட்டம் சைடு இருக்கும் பார்த்திங்களா, மடித்து ஸ்டிச் ஆகிருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத போர்ஷன்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ நான் காமிக்கிற மாதிரி 1 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு போர்ஷன் இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் இப்படி எடுத்துகிட்டு இப்படி 2 பக்கமும் இழுத்திங்கன்னா நமக்கு இப்படி கிடைக்குங்க. இந்த மாதிரி கிடைக்கும், ரோப் மாதிரி இருக்கும். இதே மாதிரி இது எல்லா போர்ஷனையும் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பழைய துணிப்பை தான் எடுத்திருக்கேங்க. இதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால சரி இதை வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பையை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பனியன் பீஸெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருந்தோம்ல ரோப் மாதிரி, அதை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஜிக்ஸாக் ஷேப்பில் அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பீஸ் முடிஞ்சதுன்னா அடுத்த பீஸ் அப்படியே பக்கத்தில் அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி தான். இப்போ ஒரு பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பீஸ் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மடித்து அப்படி ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கோங்க, அப்படியே நின்றுக்கோ, பனியன் பீஸ் தானே, அதனால நீங்கள் ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பனியன் பீஸ், அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே மாதிரி நமக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேலில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பனியன் பீஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு வந்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இதே மாதிரி தாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பீஸ் பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஜாயிண்ட் பண்ணணும் எந்த அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த போர்ஷன்லையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 சைடுமே நான் காமிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே கலரில் இருக்க பீஸாக பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இது ஒரு டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஸ்லீவ் போர்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கைக்கு கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இங்கே பாட்டம் சைடில் அந்த ஃபோல்டபுள் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும், ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தாங்க 1 இன்ச் இருக்க மாதிரி அப்படியே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. இது ஃபுல்லாக 1 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சேம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க, ஃபோல்டபுளாக இருக்குது பார்த்திங்களா, நமக்கு லென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக, நமக்கு ரோப் மாதிரி கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பீசஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு இப்போ 4 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப இந்த ஒயிட் கலர் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க, சேம் அதே மாதிரி 4 பக்கமும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஷர்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம். இது பழைய பத்தாத டேமேஜ் ஆனது மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத கிளாத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக அந்த மாதிரி பழைய லெகின்னு, பழைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மேட் மாதிரி தைச்சி யூஸ் பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான வேலை கூட கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வேலையும் கிடையாது, ஃபுல்லாக பின்னுற வேலையும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி 1 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து இந்த மாதிரி ரோப் மாதிரி ஆனதுக்கப்புறம் இது ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு வர வேண்டியதாக. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய மேட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட மேட் பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு வந்தாச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா நான் 2 சைடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தது. அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் மேட்டு, ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.